வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஒரு அருமையான ஒரு விஷயம் இன்னைக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல குழந்தைங்க வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாருமே தயாராவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ட்ரெய்னிங் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ப ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, எதுலயுமே ஒரு டிஃபரெண்ட்டா ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக, தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 15லருந்து 20 மாணவர்கள நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்லயே பாடங்கள சொல்லிக் குடுக்கறது, தமிழ்லயே படிக்கிறதுக்கான புத்தகங்களை கொடுப்பது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து தமிழ்லயே பாடத்த நடத்துறது. நடத்தி முடிச்சோம்னா, அதில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுத குடுக்க நம்ம அந்த தமிழ்லயே வந்து கொஸ்டின்ஸ் குடுக்கறது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தமிழ் வழியிலேயே வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட சென்னையில வந்து பண்ணிட்டுருக்கோம். சென்னையில வந்து தமிழ் வழியில படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப கம்மி. என்ன கேட்டா ஒருத்தர் 2 பேரே ஜாஸ்தி 20 பேர்ல. வெளியில இருந்து மாவட்டங்கள்ல நெறைய மாவட்டங்கள்ல இருந்து பசங்க வருவாங்க. கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திருவண்ணாமலை, செய்யாறு, காஞ்சிபுரம் இந்த மாரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. அதனால இந்த வாட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சிறப்பா பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கள நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படின்னு நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு தினகரன். நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். நான் நீட் கிராக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஆர்ஜிஆர் அகாடமி தான். அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் எப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கணும், எப்பெல்லாம் ஏதாவது டவுட்னா நான் நைட் கூட மெசேஜ் அனுப்புவேன் அவங்களுக்கு. சார் இதை சொல்லித்தாங்க சார். அவங்க அப்ப கூட உட்காந்து எனக்கு அது கேன்சர் அனுப்பிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு எனக்கு எஃபர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணதால தான் நான் இப்போ இந்த காலேஜ்ல சீட் எடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் மார்க் வந்து ஒரு நாள் அதிகமா மார்க் வரும், ஒரு நாள் கம்மியான மார்க் வரும். அந்த மாதிரிலாம் டிவியேஷன் வரும்போதெல்லாம் வந்து எனக்கு சார் தான் ரொம்ப மோட்டிவேஷனா கூடவே இருந்து, இல்ல உன்னால முடியும், நீ பண்ணுவ அப்படின்னு சப்போர்ட் எனக்குன்ட்டு இல்ல நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு ஃபீஸ் கூட அவர் அவ்வளவா பொருட்படுத்தல. சரி பாத்துக்கலாம், நீங்க அப்புறம் கட்டிக்குவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டாவும் இருந்தாரு, பினான்சியல் சப்போர்ட்டாவும் இருந்தாரு. இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஆர்ஜிஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னைக்குமே இந்த அகாடமி மறக்க மாட்டேன். நீங்களும் நீட் கிராக் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் கிராக்கர்ஸ். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜி டீச்சர் வந்து குபேரன் சார். அருமையா எடுப்பார். சூப்பரா எடுப்பார். பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்காது அந்த பசங்களுக்கான ஏஜ். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து பண்ணுவாங்க. அதேபோல அஸ்வின் ரொம்ப யங் சயின்டிஸ்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக்ஸ்ல வந்து பசங்களுக்கு எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத அழகா தமிழ் வழியிலேயே அவர் படிச்சதுனால, பிசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களுக்கு தமிழ்லேயே வந்து அழகா சொல்லிக் குடுப்பாரு. அந்த ஒர்க் அவுட் பண்றதும் சரி, அந்த பசங்களுக்கு இன்டராக்ட் பண்றதும் சரி, எல்லாமே தமிழ் வழியிலேயே இருக்கும். கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லே நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் நடத்துறேன்னு சொல்லுவாங்க. எப்படி நடத்துவாங்க? தமிழ்ல வந்து பேசுவாங்களே தவிர, கன்டென்ட் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க. அதனால அந்த பசங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். படிக்க முடியாது, பண்ண முடியாது. ரொம்ப சிரமப்படுவாங்க. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, நம்பள பொறுத்தவரைக்கும் நீட் எக்ஸாம்ஸ பாஸ் பண்ணணும் அவ்வளோதான். பாஸ் பண்ணி மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி உள்ள போயிடணும். அப்புறமா எல்லாரும் சொல்றதுன்னா, மெடிக்கல் காலேஜ் வந்து இங்கிலீஷ்ல தானே படிப்பீங்க. அந்த டைம்ல இங்கிலீஷ்ல தானே படிக்கணும். அப்ப இப்பயே இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அத இங்கிலீஷ்ல நான் படிச்சு ரெடி ஆகுறதுக்கு 2 வருஷம் ஆகும் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா நீட்டுக்கு நான் தயாராகணும்னா, அதெல்லாம் நடக்கிற கதையா? அதெல்லாம் வழியே இல்ல. ஏன்னா இன்னைக்கு 7.5%ல மட்டும் தமிழ் வழியில படிச்ச மாணவர்கள் இல்ல. 6ல இருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட்ல படிச்ச மாணவர்கள் இல்ல. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ம டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 7.5% 6லருந்து 12 கவர்மெண்ட் எய்டட்ல அதுவும் தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு வாய்ப்பே இல்ல. கேஸ் கூட போட்டோம். அப்படியே நிக்குது கேஸ். தமிழ் வழியில படித்த மாணவர்கள் தமிழ் 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 1000 பேச்சுக்கும் மூச்சுக்கும் பேசிட்டு இருக்கிறவங்க, தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு ஏன் நீட்ல வந்து 7.5% 6லருந்து 12 மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை குடுக்குறீங்களே, ஏன் தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு குடுக்க கூடாது? அப்படின்னு ஒரு கேஸ் கூட பண்ணோம். யாருமே சப்போர்ட் பண்ணல. நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மூச்சு பேச்சு எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. எல்லாருமே தமிழ் தமிழ்ன்றாங்க. ஏன் தமிழ் வழியில 6லருந்து 12 படித்த மாணவர்களுக்கு நீட் தேர்வுல ஏன் சிறப்பு ஒதுக்கீடு வைக்க கூடாது? வைக்கலாம். கேஸ போட்டோம். யாருமே எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எடப்பாடியார் தலைமையில அந்த கேஸுக்கு வந்தப்ப கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. டிஎம்இக்கு வந்து அனுப்பிச்சப்ப டிஎம்இ கொள்கை முடிவு எங்களுக்கு தெரியாதுன்னு கை வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு போனப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, இவரு நீதியரசர் கலையரசன் தலைமையில ஒரு கமிட்டி வச்சு 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்ச மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடியார் வந்து கொடுத்துட்டாரு. ஆனா தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு நாங்க போட்ட கேஸுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடுச்சுங்க.
அதனால இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டாங்க, தமிழ் வழியில படிக்கிற குழந்தைய எப்படியாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வைக்கணும் அப்படின்ட்டு. ரைட்டா? அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து பிரம்மாண்டமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கார்த்திகா மேடம் கெமிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ண போறாங்க. இந்த வாட்டி 3 டீச்சரும் வந்து கூப்பிட்டு பேசிட்டோம். பசங்களுக்கு நூக் அண்ட் கார்னர்ல தமிழ் வழியில படிக்கிற பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். அந்த பசங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன தெரியல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல அருமையான மதிப்பெண்ணை வந்து எடுக்க வைக்கணும். ஏன்னா பிளஸ் 2ல படிச்ச பசங்களாம் நிறைய பேர் அருமையான மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அதுவும் தமிழ் வழியில. ஆனா நீட்டுல வரப்ப அந்த பசங்களால பண்ணவே முடியல, பேசிக் வீக். அதனால இந்த வாட்டி கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் பண்ணி அருமையா பண்ணணும் அப்படின்றதுனால இந்த வாட்டி கிளாஸஸ் வந்து தமிழ் வழி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறோங்க. தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கலன்னா யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வழி படிக்கிற மாணவர்கள்லாம் ஆர்ஜிஆர் அகாடமிக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிக்வஸ்ட்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மையோட நிறைய பசங்களை வந்து ஸ்பான்சர் பண்றீங்க. என்னுடைய ரிக்வஸ்ட், நிறைய என்ஜிஓஸ் இருப்பீங்க, ஸ்பான்சர் பண்றீங்கன்னா தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஏன்னா டீச்சருக்கான காஸ்ட் நம்ம கொடுக்கணும். தமிழ் வழியில சொல்லி தரோம், புத்தகம் கொடுக்குறோம், இப்போ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றோம், எல்லாமே நாங்க பண்ணி தரோம், இடம் கொடுக்குறோம். பட் அதுக்கு வந்து யாருமே இடம் எங்களுக்கு சும்மா கொடுக்கறது இல்லை, டீச்சர் வந்து சும்மா எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஐடியா இருக்கு. என்ஜிஓஸ் யாருன்னா இந்த வீடியோ பாக்குறீங்க, சமூக நல ஆர்வலர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, தமிழ் 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 மூச்சு அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பீங்களே, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ஆனா பணம் பே பண்ண முடியாம இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்களை உங்க ஊர்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பணம் பே பண்ணுங்க. நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், அந்த பசங்களை தயார் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பான பயிற்சி கொடுத்து நீட் தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் கூட கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வந்து 500க்கு மேல எடுக்கிறாங்க. நீங்க வேணா ரிசல்ட் வரப்ப பாருங்க. தமிழ் வழி மாணவர் தான் இங்க ஆர்ஜிஆர்ல படிச்சு தமிழ் வழியில, அதுவும் 7.5 கிடையாது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அவங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க அவங்க கிராமத்துல கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை, அதனால படிக்க முடியல, அதனால எய்டட் ஸ்கூல்ல தான் அந்த பையன் படிச்சிருக்கான். அதுவும் வெளியூர்ல போய் தான் பக்கத்து இதுல தான் போய் படிச்சிருக்கான், டிஸ்ட்ரிக்ட்ல. அங்கேயும் இது கிடையாது. ரைட்டா? அதனால இந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகள் இருக்கு. அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. பசங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்க ஊர்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய தமிழ் வழியில படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? நான் சொன்ன மாதிரி இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, செஞ்சி, அதுக்கப்புறமா வந்து செய்யாறு, இந்த ஏரியாலலாம் நிறைய தமிழ் வழி படித்த மாணவர்கள் இருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பீங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. தமிழ் வழியில நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க, உங்க ஒரு 10 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆர்ஜிஆர் அகாடமிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் பசங்களுக்கு தமிழ் வழியில பிரம்மாண்டமான புத்தகங்களை கொடுக்குறோம். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி பசங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். நாங்க அந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைங்க. தமிழ் வழியில தமிழ் மூச்சு தமிழ் பேச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் வழியில படித்த மாணவர்கள் யாரும் நீட்டு தேர்வுக்கு ரெடி ஆகணும், நல்ல மார்க் எடுத்திருக்காங்க பிளஸ் 2ல, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணலாங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய தமிழ் வழி மாணவர்களும் வந்து நீட் படிக்க முடியும், நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்றத கன்வே பண்ணுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுல தமிழ் வழியில நான் நீட் படிக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து மே 19ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ரைட்டா? மே 19ல இருந்து இந்த கிளாஸஸ் தமிழ் வழி நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயார்படுத்தும் கிளாஸ் வந்து நடக்குது. தமிழ்லேயே புக்ஸ் கொடுப்போம். ரைட்டா? யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, கால் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் கொடுத்துருவோம், உங்க பேரெல்லாம் பதிஞ்சிருங்க. எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் சொல்லுவாங்க. ஃப்ரீயா சொல்லி கொடுக்க முடியாதுங்க என்னால, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சென்னையில ஒரு ரூம் எடுத்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ரூமோட ரெண்ட்டு, அட்வான்ஸு, தென் கரண்ட்டுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல் யாருமே எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் நான் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்து ஆர்வலர்கள் இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன்னா வி ஆர் கம்மிங் அண்டர் கமர்ஷியல் இன்ஸ்டியூஷன், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டாக்ஸே 18% நாங்கள் பே பண்ணுறோங்க. ஒவ்வொரு பசங்க கிட்ட நாங்கள் டேக்ஸே வாங்குறது இல்லை. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 18%. நான் ஒரு 10,000 வாங்கினா 10,000 பசங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டினா கட்ட மாட்டேன்றாங்க. அதுக்கும் சேர்த்த மாதிரி நான் அதை கம்மி பண்ணி 10,000 வாங்கி அதில் 1,800 நாங்கள் பே பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ரைட்டா? அரசு இதெல்லாம் வந்து பரிசீலித்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். ரைட்டா? அதனால யாருக்குன்னா இந்த மாதிரி தமிழ் வழியில படிக்கணும் அப்படின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் யாருன்னா மாணவர்கள் இருந்தாங்கன்னா சிறப்பான பயிற்சியை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை எங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்க, அவங்கள ஸ்பான்சர் பண்ணுங்க. இல்லை அவங்களால பணம் கொடுத்து படிக்கணும்னா எங்ககிட்ட அனுப்பிச்சு வைங்க, நாங்கள் சிறப்பான பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் ஏற்கனவே ரெடியாக இருக்கீங்க, என்ன யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ண வேணாம், நானே வந்து படிச்சுப்பேன்னா நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட வந்து படிக்கிறதுக்கு கால் பண்ணுங்க, இல்லைனா டைரெக்டாக வந்துருங்க. ரைட்டா? கீழே வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். சென்னையில்
அண்ணா நகரில் இந்த கிளாஸஸ் நடக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு என்கிட்ட டைரெக்டாக பேசி தகவல் எடுத்துக்கிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பேசுங்க. பேரண்ட் தயவுசெய்து என்கிட்ட பேசுங்க. உங்கள் ஊரில் வந்து இந்த தகவலை சொல்லுங்கள், உங்கள் டீச்சர்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள், நாங்கள் படிக்க போகிறோம், சென்னையில் போய் யாருனா இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேளுங்க. உங்கள் ஊரில் ரோட்டரி கிளப் இருக்கும், லைன்ஸ் கிளப் இருக்கும், அவங்கெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷனுக்கு அறம் ஃபவுண்டேஷன் இருக்குது, நிறைய அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது, நிறைய ஃபவுண்டேஷன். நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா தே ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ. அந்த மாதிரி இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க பணம் கொடுப்பாங்க. வாங்க நம்ம வந்து படிக்க வைக்கிறோம், ரைட்டா? அந்த ஃபவுண்டேஷனில் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்கள். அருமையான டீச்சர்ஸை வச்சுட்டு இருக்கோம் தமிழ் வழியில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வழியில் படித்து மாணவர்கள் வந்து நீட்டு தேர்வை எடுத்து மருத்துவ சீட்டு வாங்குவாங்க அப்படின்ற உறுதியை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.